சொல்றீங்க கலப்பத்தீவனம் 25 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து தீவனம் கிடையாது. இப்போ சொசைட்டியில் பால் எடுத்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து பால் எடுக்க மாட்டாங்க. நீ 35 ரூபா செலவு பண்ணி 40 ரூபாய்க்கு பால் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து செலவு பாதியாக குறைக்கலாம். அதாவது விலை வந்து நம்ம வந்து கருக்காத்தோட வந்து 11 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீ எங்கே வேணா விசாரிங்க, நம்ம விலையில வந்து நம்ம விலைக்கு வர வாய்ப்பு இல்லை. மினிமம் வந்து 14 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வந்து கருக்காத்தோடு விற்கிறாங்க. அதாவது மீன் மனைகளுக்கு நிறையா போகுது. தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம் மீன் மனைகளுக்கு நிறையா போகுது. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் உங்கள் பேர், நம்ம கம்பெனியோட பேர், நம்ம இருக்கிற இடத்தோட முகவரி சொல்லுங்கள் சார். நம்ம பேர் வந்து அரவிந்த் சார். நம்ம மதுரை நல்லூர்லேருந்து கருக்காத்தூர் ஓட்டுறோம் சார். இது போக நம்ம தேனி சீலைமட்டிலேயே நம்ம பிரான்ச் ஒன்று இருக்குது. இது போக நம்ம 2-3 இடத்துல டைப் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் என்னதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ நம்ம மெயினாக கருக்காத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், புழுங்கல் தவிடு ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். சரி சார். இப்போ கருக்காத்தவிடு புழுங்கல் தவிடு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் எதுக்கெல்லாம் பயன்பாட்டில் இருக்குது சார்? இப்போ கருக்காத்தவிடு வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் பால் மாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பால் மாட்டுக்கு வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஃபேட் டேஷன் இப்போ நல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கனால உங்களுக்கு வந்து பால் மாடு நல்லா நார்ச்சத்து அதிகமாகனால நல்லா மாடு நல்லா இருகலாக இருக்கும். இதே இது நீங்கள் இப்போ புழுங்கல் தவிடு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பெரிய பெரிய ஆயில் கண்டென்ட் அதில் இருக்கனால அதில் கலப்பத்தீவனம் போகிற யூஸ் ஆகும். மற்றபடி இதில் வண்டி மாடுகளுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுக்கு போகும். மெயினாக கருக்காத்தோடு வந்து பால் மாடுக்கு நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு இந்த கருக்காத்தவிடு புழுங்கல் தவிடு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எதுலேருந்து கிடைக்குது சார்? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லிடுங்க. அதாவது கருக்கான்றது வந்து பச்சை ஐட்டம். அதாவது நெல் விவசாயத்தில் நெல் வர்றப்ப அதில் வந்து பிரிப்பாங்க. ரைஸ் மில் வந்து பிரிக்கிறப்ப நல்ல முழு அரிசி இருக்கிறது வந்து நெல்லுன்னு போயிடும். அரிசி, முக்கா அரிசி, அரை அரிசி இருக்கிற எல்லாமே கருக்கான ஒதுக்கிடுவாங்க. அந்த கருக்காயை நம்ம வந்து எடுத்து வந்து நம்ம அரைச்சி நம்ம அதை பண்ணுறோம். இது வந்து கருக்காத்தோடு. இதே இது புழுங்கல் தவிடு அப்படின்னா நெல்லை வந்து அவிப்பாங்க. அவிச்சு அதுல வர்ற தவிடை வந்து புழுங்கல் தவிடுன்னு சொல்றாங்க. அது கருக்காத்தோடு வந்து பச்சை தவிடு, இது வந்து புழுங்கல் தவிடுன்றது நம்ம அவிக்கிறது. நம்ம அவிச்சு அதுல இருந்து வரனால இது புழுங்கல் தவிடுன்னு சொல்றோம். சரிங்க சார். இப்போ பால் மாடுகளுக்கு கருக்காத்தவிடு கொடுக்குறாங்க. அந்த புழுங்கல் தவிடு அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்க? புழுங்கல் தவிடுன்றது நமக்கு மோஸ்டா வந்து அதில் ஆயில் கண்டென்ட் அது வந்து ஒரு 5% 6% இருக்கிறனால அது வந்து நம்ம கலப்பு தீவனம் பெல்லட் யூஸ் பண்றோம். அவங்களுக்கு வந்து மெயினா போகுது. அவங்க வந்து பல்கா எடுப்பாங்க. ஒரு 10 ரன் 15 இந்த மாதிரி எடுப்பாங்க. இதே இது நம்ம இதுல இருக்கிற கண்ணுக்குட்டிகள், அந்த பால் கறக்காத மாடுகள், அந்த வண்டி மாடு, இந்த மாதிரி மாடுகளுக்கு ரேட்டை குறைக்கிறக்காண்டி புழுங்கல் தவிடு வந்து யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக்கனால மாடு நல்லா விரைப்பு தன்மையா இருக்கும். சார், தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தீவனங்கள் இருக்கு. கலப்பு தீவனம் இருக்கு, பெல்லட்டு தீவனம் இருக்கு, குச்சி தீவனம் இருக்கு, நிறைய ஆட்டுக்கு தனியா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட தீவனங்கள் இருக்கு. அது போக இது தனியா கருக்காத்தவிடு புழுங்கல் தவிடுன்னு பண்றீங்களே, இதோட பயன்பாடு தான் என்ன சார்? இப்போ எவ்வளவோ பண்ணைகள் இருக்கு, எவ்வளவோ இது இருக்கு. இப்போ எவ்வளவோ தீவனம் நீங்களும் சொல்றீங்க. எந்த தீவனம் நீ கலப்பு தீவனம், குச்சி தீவனம், எந்த தீவனம் தான் எடுங்க, அது ஒரு 30% 40% தவிடு தான் இருக்கும். அதில் நீங்க அதையே நீ 20 ரூபா 25 ரூபா போட்டு நீங்க வாங்குறீங்க. அது இதே நீங்க இதில் போட்டலாம். நீங்க நம்ம வந்து விலை கம்மியாக தான் கொடுக்குறோம். கருக்காத்த விலை கம்மியாக தான் கொடுக்குறோம். நீங்க இதை ஆட்டு பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம், மாட்டு பண்ணைக்கு பால் மாடுக்கு யூஸ் பண்ணலாம், காளை மாடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம், பிராய்லர் பண்ணைக்கு வாங்கிட்டு போறாங்க. இது போக தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம்லாம் மீன் பண்ணைக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. மீன் பண்ணைக்கு நிறைய எங்களால் கொடுக்க முடியல. இப்போ மீன் தீவனம்லாம் எடுத்துட்டீங்கன்னா 45 ரூபா 40 ரூபாய்க்கு ஃப்ளோட்டி ஃபீட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தோடு வந்து நம்ம ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க, அதில் லைட்டாக என்னதை ஒரு கடலைப்புனாக்க சேர்த்து அவங்க அதை ஆர்டர் பண்ணி அதை போட்டுக்கிறாங்க. அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு 10-15 மீன் பண்ணைக்கு நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம் நிறையா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. சரிங்க சார். மாட்டு பண்ணையில் கொடுக்குறாங்கன்னா எப்படி? மாட்டு பண்ணையில் கலப்பு தீவனம், தவிடு, புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து தானே கொடுக்குறாங்க? கலந்து கொடுக்குறாங்க சார். நமக்கு அம்மா கலந்து கொடுத்தா ஒரு ரேட்டு கூடுதல. நீங்கள் டைரெக்டாக இதையே நீங்கள் போடலாம். நீங்கள் இது அதில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. பால் கறக்கணும்ல? பால் வரும் சார். நீங்க வரும். அதாவது என்ன பிரச்சனைனா மக்கள் வந்து அதுல தான் பால் வரும், இதுல வராதுன்னு அந்த நினைப்புல இருக்காங்க. அப்படி கிடையாது. நீ ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீ 25 ரூபாய்க்கு நீங்க வாங்கி போட்டு நீ சொசைட்டியில் 30 ரூபாய்க்கு பால் ஊத்துறதுக்கு அதுக்கு நீ கம்மியான விலையில நீங்க யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அது எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு நீங்க உங்களால் தீவனத்தை சுரக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மாடு வச்சு நீங்க பாதுகாக்க முடியும். நீங்க ரேட்டு கூட போட்டு வாங்கினா ஒரு பால் ரேட்டு கூட வரப்போதா இல்லை. அதனால நீங்க ரேட்டு குறைச்சிக்கலாம். நிறைய மக்களுக்கு வந்து இது தெரியல. அதான் உண்மை. கருக்காத்தவிடுன்றது எங்க இருக்கு, எப்படி என்னதுன்னு தெரியல. ரெண்டாவது அது எங்க கிடைக்கும்ன்றது தெரியல. நம்ம நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா போகணும், நிறைய மக்களுக்கு போய் சேரணுன்றக்காண்டி தான் நம்ம இந்த முயற்சி பண்றோம். சரிங்க சார். இப்போ மாட்டுக்கு போட்டா ஏற்கனவே ஒரு தீவனத்தை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த கருக்காத்தவிடு மட்டும் போட்டா சாப்பிடுமா? அப்படி கிடையாது சார். நம்ம அதாவது நிறைய இடத்துல சில தீவனங்களை வாங்கி போட்டு மாடு சரியா சாப்பிட மாட்டேங்குது. இது வந்து காமனா எல்லாரும் சொல்ற பதில் தான் சார். ஃபர்ஸ்ட் வந்து கருக்காத்தவிடுனா வந்து முன்னாடி வந்து அதை தான் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதோட இது முடிஞ்சு அதை பத்தி தெரியல. அதான் உண்மை.
இப்போ கலப்பு தீவனம் வந்து போடுறாங்க அப்படின்னா சிம்பிளாக கலப்பு தீவனம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்னென்ன போடுறாங்க, என்ன போடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்னென்ன மலிவாக கிடைக்குதோ பிஸ்கட் போடுறாங்க, இனிப்பு போடுறாங்க, மொலாசிஸ் போடுறாங்க, என்னென்னமோ போட்டு மாட்டுக்கு வந்து சுவையை காட்டிடுறாங்க. அந்த மாடு அந்த சுவையை பார்த்துட்டு நம்ம கருக்காத்தோட வந்து நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம உப்பு கூட அதை சேர்க்கறது இல்லை. நம்ம மாட்டுக்கு அதை போடுறப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த இனிப்பு சுவை வந்து கிடைக்காம போகுது. அதனால நீ ஒரு தடவை 2 தடவை வச்சீங்கன்னா மாடு சாப்பிடல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 1 கிலோ நீங்கள் கலப்பு தீவனம் போட்ட இடத்துல நீங்கள் 1/2 கிலோ தவிடும் 1/2 கிலோ கலப்பு தீவனம் கலந்து போட்டிங்கன்னா மாடு படிப்படியாக நீங்கள் குறைச்சி மாடை நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் 30 ரூபாய்க்கு கலப்பு தீவனம் போடுறதுக்கு நீங்கள் 10 ரூபா 10 12 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் நம்ம தீவனம் நம்ம கூர்ண தவிடு இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இதுல பாலும் வரணும்ல. இப்ப பால் பண்ணையில வந்து பால் தான் முக்கியமானது. அப்ப பால் வரணும்னா தீவனம் போட்டாகணும். இப்ப மாடு பால் கறக்குன்னா 10 லிட்டர் கறக்குன்னா 5 லிட்டர் மாட்டுக்கு 5 லிட்டர் பண்ணையாளருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்குல இந்த ஒரு தீவனத்தை போட்டா கிடைக்குமா? நான் அப்படி சொல்லலை. என் தீவனம் மட்டும் போட்டால் போதும்னு நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நீங்க வந்து இப்போ கலப்பு தீவனம் போடுறீங்க, நீங்களே சொன்னீங்க கலப்பு தீவனம் போறேன்னு சொல்றீங்க. கலப்பு தீவனம் 25 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து தீவனம் கிடையாது. இப்போ சொசைட்டியில் பால் எடுத்தீங்கன்னா 35 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து பால் எடுக்க மாட்டாங்க. நீங்க 35 ரூபா செலவு பண்ணி 40 ரூபாய் பால் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க இதை வந்து செலவு பாதியாக குறைக்கலாம். அதாவது நீங்க 2 கிலோ கலப்பு தீவனம் போற இடத்துல நீங்க 1 கிலோ கலப்பு தவிடும் 1 கிலோ கலப்பு தீவனம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு பாதியாக குறைய போகுது. ரெண்டாவது கலப்பத்தில் என்ன இருக்கு, கருக்காத்தில் என்ன இருக்கு, குருணை இருக்கு, குருணையில் புரோட்டீன் இருக்கு, குருணையில் கார்போஹைட்ரேட் இருக்கு, ஃபைபர் இருக்கு, வேற அவ்வளோதானே. இது வந்து உங்க மாட்டு கிடைக்க போகுது. நம்ம எல்லாமே இது கருக்காத்தோல் இருக்கு. அதனால வந்து நம்ம அதை ஆட் பண்றதுனால நம்மளோட செலவை வந்து பாதியை நம்மளால குறைக்க முடியும். 2 கிலோ போற இடத்துல நீங்க 1 கிலோ சேர்க்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து பாதியாக குறையும். ஒரு நாள் 1 கிலோன்றப்ப 30 நாள் ஒரு மாடு 30 நாள் போறோம், 30 நாள் 30 மாடுக்கு ப்ளஸ் ஆக போகுது. நமக்கு எத்தனை மாடோ அதுக்கு நம்ம லாபம் கிடைக்க போகுது. நம்ம பாதியாக குறைக்க போறோம், அவ்வளோதான். சார், தமிழ்நாட்டில் எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கு இந்த மாதிரி உற்பத்தி பண்ற கம்பெனிஸ். கருக்காத்தோடு, நெல்லுத்தோடு, தீவனங்கள், கால்நடை தீவனங்கள் உற்பத்தி பண்ற கம்பெனி. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உங்ககிட்ட நான் ஏன் வாங்கணும்? உங்ககிட்ட வாங்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? சார், நம்மகிட்ட வந்து குவாலிட்டியில் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. என்றைக்குமே கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம வந்து சரக்கு வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஊடால மீடியேட்டர் யாருமே கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து டைப் வச்சிருக்கோம். அந்த ஃபேக்ட்ரி தான் டைரெக்டாக அந்த கம்பெனி வந்து 360 நாள் அந்த மில்லு ஓடும். நம்ம அங்கே டைரெக்டாக சரக்கு எடுத்து வர்றோம். நம்ம வந்து எந்த விதமான மீடியேட்டர் ஊடால யாருமே கிடையாது. அதனால வந்து நமக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லா தெரியும். குவாலிட்டினா எல்லாருமே அதை தானே சொல்றாங்க. இப்போ என் பொருள் குவாலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, என்ன குவாலிட்டி? அதுல என்ன குவாலிட்டி? இல்லை, நம்ம வந்து குவாலிட்டினா நான் வந்து நான் என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பேன். என்னால் கொடுக்க முடியுமா ஒழிஞ்சு மற்றவங்க மாதிரி மாவை சேர்க்க, குருணையை சேர்த்து, இந்த மாதிரி சேர்த்துலாம் நான் எதுவும் உப்பு கூட நம்ம இதில் இருக்காது. நம்மள வந்து என்ன நம்ம பொருளை வந்து என்ன வருதோ, கற்கா என்ன வருதோ அந்த பொருள் அப்படி அரைச்சு அப்படியே வரும். இதுல என்ன உங்களுக்கு சேர்க்க முடியும் கற்காத்தோடுல? இதில் வந்து நம்ம அவங்க எக்ஸ்ட்ரா மாவு சேர்ப்பாங்க, அரிசி மாவு சேர்ப்பாங்க, குருணை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி என்ன சீப்பாக கிடைக்குதோ பிஸ்கட் ஐட்டம் இந்த மாதிரி சீப்பாக கிடைக்குதோ சிப்ஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. எல்லாம் சேர்க்குறாங்க, எல்லாம் சேர்த்து போடுறாங்க. நம்ம அதெல்லாம் சேர்க்கறது கிடையாது. நம்ம எல்லாம் குருணை எக்ஸ்ட்ரா போட்டால் கொஞ்சம் ரேட்டு கூட கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. என்ன இருக்கோ அதுக்குரிய டெவலப்மெண்ட் கொடுத்தா போதும். குவாலிட்டி. ஆமாம், என்ன சரக்கு என்ன வருதோ டைரெக்டாக அரைக்கிறோம். 365 நாள் மில்லு ஓடும், 2 ஷிஃப்ட் ஓடும். நீங்கள் எப்போ வேணால் நம்ம கம்பெனிக்கு வரலாம், எப்போ வேணால் விசிட் பண்ணி பார்க்கலாம், லொக்கேஷன் கொடுத்துட்றோம். எப்போ வேணால் வந்து டைரெக்டாக நீங்கள் கூட அந்த கம்பெனியில் கூட அந்த எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ்ன்றது வந்து நீங்கள் இப்போ நம்மளோட 2 மூடையிலேருந்து நீங்கள் எத்தனை 10 டன்னு 15 டன் 20 டன் ஆர்டர் கொடுத்தாலும் அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு சரக்கு வந்து உங்கள் கையில் இருக்கும். 2 மூடை 3 மூடை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து லாரி செட்டில் மூலமாக புக் பண்ணி உங்கள் இடத்துக்கு நேராக கையிலேருந்து வர மாதிரி பண்ணிடுவோம். இதே 20 மூடை 30 மூடை 40 மூடைன்னு கொடுக்குறப்ப நம்மளோட சொந்த வண்டி இருக்குது. அந்த வண்டியில் நம்ம டைரெக்டாக வந்து ஹோம் டெலிவரியே கொடுத்துருவோம். அதுக்கு வந்து சின்ன ஒரு வாடகை மட்டும் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இப்போ தான் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்கும், இந்த மாதம் தான் கிடைக்கும் அப்படி கிடையாது. நம்மகிட்ட வந்து 365 நாள் கருக்காத்தோடு கிடைக்கும். நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா அதானே இருக்குது. சில கம்பெனியில் இந்த சீசனுக்கு வந்து சில இது சோளம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதம் கிடைக்குங்க, இன்னும் 3 மாதம் கழிச்சு விவசாயம் இல்லை எனக்கு கிடைக்காது அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்புறம் பாதியில் விட்டு போனோம்ங்களா? அப்படி இல்லை சார். இப்போ வந்து ரைஸ் மில்லே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர அப்டேட் ஆயிருச்சு. எதுவுமே சின்ன மில்லாம் கிடையாது. அதில் ரைஸ் மில்லையே பிரைவேட் லிமிடெட் கூட வந்துருச்சு. நம்ம அந்த மாதிரி கம்பெனிகளில் பெரிய பெரிய கம்பெனிகளில் டைப் வச்சிருக்கோம். அவங்க அதில் வர்ற எல்லா கற்காயும் நமக்கு தான் வரும். நம்மளை தவிர யாருக்கு போகாது. அந்த மாதிரி ஏறப்பட்ட மில்கள் இருக்கு. நம்ம அதை எடுத்து ரெகுலராக நம்ம டெய்லி மில்லுக்கு நம்ம லோடு வந்துட்டு இருக்கு. டெய்லி நம்ம அரைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 3 லேபர் கிட்ட வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் ஃபோன் எடுப்பாங்க, அப்போ தான் ஃபோன் எடுப்பாங்க கிடையாது. நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுத்து உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பணம் போட்டதுலேருந்து ஒரு 2 நாள் அதிகபட்சம் 3 நாளில் உங்கள் சரக்கு வந்து கையில் நிற்கும். இன்னைக்கு பணம் போட்டால் நாளைக்கு செட் புக் பண்ணுவோம். 2 நாள் 3 நாள் வந்து கைக்கு வந்துடும். எத்தனை மூடை கேட்டாலும் அனுப்புவீங்களா? மினிமம் அதாவது 2 மூடையிலேருந்து நீங்கள் எத்தனை மூடை கேட்டாலும் அனுப்புவோம்.
இதெல்லாம் சிலர் வந்து சாம்பிளுக்கு கேட்பாங்க, வீடியோ பார்த்துட்டு ஒரு 2 மூடை வாங்கி பார்ப்போமே அப்படின்னு கேட்பாங்க. அதான் கேட்குறேன். இல்லை 2 மூடை 2 மூடை 10 மூடை கேட்டிங்கன்னா நம்ம லாரி ரெகுலர் சர்வீஸ் நிறைய இருக்குது. எம்எஸ்எஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரெகுலர் சர்வீஸ் இருக்குது. அவங்க எந்த ஊரோ அவங்களுக்கு எந்த செட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அவங்க சொல்கிற செட்லேயே நம்ம வந்து மூடையை போட்டுடலாம். எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் இப்போ அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியும்? நம்ம இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். கேரளாவில் ஒரு சில கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆந்திராவிலே ஒரு சில கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளால வந்து பண்ண முடியும். அதாவது அதே நேரத்தில் விலை வந்து நம்ம வந்து கருக்காத்தோட வந்து 11 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கே வேணால் விசாரிங்க, நம்ம விலையில் வந்து நம்ம விலைக்கு வர வாய்ப்பு இல்லை. மினிமம் வந்து 14 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வந்து கருக்காத்தோடு விற்கிறாங்க. நம்மகிட்ட வந்து 11 ரூபா தான் விலை. அந்த அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன் 11 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம வந்து நமக்கு ஊடாலையும் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல மீடியேட்டர் கிடையாது, சேல்ஸ் பண்ணுற இடத்துல மீடியேட்டர் கிடையாது. நம்ம வந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், டைரெக்டாக சேல் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து என்றதான் கருக்காத்தோடு வாங்கன்னு நான் சொல்ல வரல. கருக்காத்தோடு நீங்கள் எங்கே வேணால் எல்லா இடத்துலையும் எங்கே வேணால் வாங்கலாம். நம்மகிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி அதோட விலையை பாருங்கள், அதோட பொருளோட தரத்தை பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். என்னோட சரக்கை பாருங்கள், என்னோட விலையை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட இடம் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக என்னோட விலைக்கும் என்னோட பொருளோட குவாலிட்டிக்கும் யாரும் பக்கத்தில் வர முடியாது. அதனால ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். இதை ஒரு டீலர்ஷிப் மாதிரி உங்களால் கொடுக்க முடியுமா? அதாவது நான் வாங்கி மொத்தமாக என் ஊரில் வச்சு இதை சேல் பண்ண முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்கா? கொடுப்பீங்களா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒரு மூடை 2 மூடை சாம்பிள் எடுங்க. நான் நிறைய கஸ்டமர் இருக்காங்க, 10 மாடு வச்சுருப்பாங்க. அவங்க தேவைக்கு உரிய விலையை வாங்குவாங்க. 2 மூடை வாங்குவாங்க, நல்லா இருக்கும். திருப்பி 10 மூடை வாங்குவாங்க, திருப்பி அது நல்லா இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற பண்ணைகளுக்கு திருப்பி 20 மூடை வாங்குவாங்க. அவங்களே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் டீலர்ஷிப் கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை மூடை கேட்கலாம், அதுக்காக மூடை நம்ம கொடுக்குறது தயாராக இருக்கும். இதே இன்னொரு வந்து நீங்கள் உங்களோட பேக் இருந்தாலும் கொடுக்கலாம். உங்களோட பேக்கில் எனக்கு பேக் பண்ணி தரமா கேட்குறேன், அது நம்ம பண்ணலாம், அதுவும் பண்ணித்தரலாம். நம்ம இது இன்னொரு விஷயம். ஒரு சில தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருந்து வாங்குறாங்க. எல்லா இடத்துல ஒரே மாதிரி தவிடு வாங்க மாட்டாங்க. ஒரு சில நைஸ் வாங்குவாங்க, ஒருத்தர் ரஃப் வாங்குவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி அவங்களுக்கு எப்படி தேவையோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். விலை வந்து நம்ம 11 ரூபாலேருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து நம்ம 11 ரூபா வாங்கி 20 ரூபா வரைக்கும் நம்ம கருக்காத்தில் விற்கிறாங்க. நீங்கள் அந்த விலைக்குல விற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 11 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா 2 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா வியாபாரம் போகும், நமக்கு நல்லா போகும். அவங்க வாங்குறவங்களும் பிரயோஜனப்படுவாங்க. சரிங்க சார். இப்போ 11 ரூபா சொல்லிட்டீங்க. இன்னும் 2 மாதம் கழிச்சு இப்போ விலையை கூட்டிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கருக்காத்தோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வருஷம் பூரா எங்களால் ஒரே விலை கொடுக்க முடியும். 5 வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷம் ஒரே விலை தான். நிறைய ஒரு சீசன் இல்லை விலை கூட்டிட்டு அப்படின்னு நாங்கள் 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷம் இதே விலை தான் பண்ணிட்டு இருக்கோம். ரேட்டு கூட்டினது குறைச்சது கிடையாது. ஃபிக்ஸட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் அதை வாய்ப்பு. எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கு, எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்? நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன சேலம், நாமக்கல், இப்போ இங்கிட்ட எடுத்தீங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது மீன் மனைகளுக்கு நிறையா போகுது. தஞ்சாவூர், திருவாரூர் பக்கம் மீன் மனைகளுக்கு நிறையா போகுது. அவங்களுக்கு தெரியலை, இன்னுமே நிறையா பேத்துக்களுக்கு தெரியலை. மீன் மனைகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியலை. இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி ஒரு ரிட்டர்ன் 2 ரிட்டர்ன் யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நீங்கள் 45 ரூபா தீவனம் வாங்கி போட அவசியம் இல்லை. இதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சார், இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த கருக்காத்தோடு, புழுங்கல் தோடு இதை பற்றி அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே பண்ணை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் தீவன செலவை குறைக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு தீவனம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தீவனம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல தரமான விலையிலையும் சௌகரியமாக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சார். மீண்டும் டைம் கிடைச்சா நம்ம இன்னொரு தகவல் வீடியோலாம் சந்திக்கலாம் சார். அதே மாதிரி நீங்களும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி என்னோட ஃபேக்ட்ரிக்கு வந்து இவ்வளோ வீடியோ எடுத்து மக்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி புதிய பண்ணையாளர்களும் சரி, புதிய டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, எல்லாரும் வாங்க, நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரோம் உங்களுக்காண்டி. நன்றி. 1 கிலோ 11 ரூபா. ஆக்ஷன் சொல்லுங்க. 1 கிலோ 11 ரூபா, 50 கிலோ கூட 550 ரூபாய்க்கு தரேன். தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் டெலிவரி கிடைக்கும்.